ஏன் அதிக அளவில் பிரசாதம் நம் மடத்திற்கு வந்துள்ளது மாரநேர் நம்பி? சுவாமி, அது என்ன தெய்வவாரி, இவன் ஏன் மென்று விழுங்குகிறான்? அது ஒன்றுமில்லை. இன்றைய பிரசாதம் நம் அரங்கனுக்கு கண்டருள பண்ணவில்லை. பிறகு நம் மடத்து பெருமாளுக்கு கண்டருள பண்ணி விநியோகிக்கப்பட்டது. புரியும்படி சொல். சர்க்கரை பொங்கல் தலிகை செய்யப்பட்டது என்னவோ நம் கோயில் மடப்பள்ளியில்தான். ராகவன் தான் எப்போதும் போல் பிரசாதத்தை தயாரித்தான். அடுத்தடுத்து அவனுக்கு வேலை. பெரிய நம்பியும் இல்லை அல்லவா? நம் மாரநேர் நம்பி நேரமாகிவிட்டதே என்று பிரசாதத்தை கண்டருள பண்ண அரங்கனின் சன்னதி நோக்கி சர்க்கரை பொங்கலுடன் சென்று இருக்கிறார். சரி, மேற்கொண்டு என்னவாயிற்று? அப்போது அங்கு வந்த புதிய நிர்வாகி அணியரங்கர் நம் மாரநேர் நம்பியை மிகவும் கடிந்து கொண்டு விட்டார். உன்னை யார் இவ்வேளையை செய்ய சொன்னது? பிரசாத பாத்திரத்தோடு இங்கிருந்து போய்விடு என்று மிகவும் சத்தமிட்டு விட்டார். மாரநேர் நம்பியும் செய்வதறியாது திகைத்து பிரசாதத்தோடு இங்கு வந்து விட்டார். இனி இது போன்ற காரியங்களை மாரநேர் நம்பி செய்யக்கூடாது என்றும், வந்தால் விறகு பிளப்பதோடு காரியங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். மாரநேர் நம்பி, சுவாமி, அடியேன் நடந்ததற்காக வருத்தம் கொண்டாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேன் தான் அவசரப்பட்டு பிரசாதத்தை எடுத்து சென்றிருக்க கூடாது. தவறு என்னிடம்தான் உள்ளதென்று தோன்றுகிறது. உன்னுடைய பெருந்தன்மை, அடக்கம், அதை அந்த அரங்கன் உணர்வான். அந்த அணியரங்கர் உணரவில்லை. என்ன செய்வது? நிர்வாக பதவி, நெடுநாளைய வழக்கம், உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் கருத்தில் கொள்ளாமல் கண்ணை மறைக்கிறது போலும். இது போன்று பல விஷயங்கள் நம்மிடையே மலிந்து வந்திருக்கிறது. நம் சம்பிரதாயத்தை வரையறுக்கும் போது இது போன்ற முரண்பட்ட விஷயங்களை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும். ஒரு பேருண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் அந்த மகாலட்சுமி தாயாரின் குழந்தைகள். அவள்தான் நமக்கெல்லாம் தாய். அரங்கனை நம் அப்பன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகு நாம் அனைவருமே சகோதரர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். சகோதரர்களுக்குள் வயதையும் அனுபவத்தையும் தவிர்த்து வேறு என்ன வேறுபாடு காண முடியும்? இந்த சகோதரன் கொடுத்தால் தான் ஏற்பார், அவன் கொடுத்தால் ஏற்க மாட்டார் என்று எந்த தந்தையாவது இருப்பானா? பிள்ளைகள் உள்ளன்போடு கொடுப்பதை துள்ளி வாங்கி அவர்களை அள்ளி எடுத்து உச்சி முகர்பவனாயிற்றே அரங்க நகரப்பன். சகோதரர்களுக்குள் வயதும் அனுபவமும் போன்று பக்தர்களின் மத்தியில் நிலைகள் இருக்கலாம். ஆனால் அது பிறப்பின் அடிப்படையில் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். நாம் எல்லோருமே வசுதேவ குடும்பம், பகவத் பக்தர்கள், எல்லோரும் வைஷ்ணவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். இருந்தாலும் நமக்குள் சில விஷயங்களில் இன்னும் பாகுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரி செய்ய பார்க்க வேண்டும். முக்கியமாக இது போன்ற அடிப்படை விஷயங்களை பக்குவமாக கையாண்டு பாகுபாடுகளை களைய வேண்டும். அதைவிட மிகவும் முக்கியம், நம் வரையிலும் பாகுபாடற்ற ஒரு நிலையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை பார்த்து மனதில் பிளவு கொண்டோர் வாயடைத்து திருந்த வேண்டும். இதெல்லாம் நாளை சம்பிரதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகும் உங்கள் கையில்தான் உள்ளது. சரி, இன்று கோயில் பிரசாதம் நம் மடத்து பெருமானுக்கு கண்டருள பண்ண வேண்டும் என்று இருந்திருக்கிறது. சரி மாரநேர் நம்பி, நடந்த விஷயங்களை மறந்து நீ உன் வழக்கமான பணிகளையே செய்து வா. நீ சென்று உன் வேலையை கவனி. ஆகட்டும் சுவாமி. வருகிறேன் சுவாமி.